ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இந்த கண்டென்ட் நம்ம ட்ரேடிங் பற்றி மட்டும் யூஸ் ஆக போகும்னு நினைக்காதீங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம ட்ரேடிங் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டெய்லி நம்ம இன்டர்டே ட்ரேடிங்காக இருக்கட்டும், ப்ராஃபிட் எப்படி பண்ணணும், நம்ம என்னென்ன கவனிக்கணும், எல்லாம் ட்ரேடிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். சரி, ட்ரேடிங்கை தவிர்த்தும் எல்லா விஷயம் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்ன கிடைக்குமா அப்படின்னா, இந்த வீடியோ கண்டென்ட் எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்னு. எஸ், நீங்கள் எந்த இலக்கை நீங்கள் பெருசாக எதிர்பாருங்க, நான் வேணான்னு சொல்லவில்லை. எவ்வளோ பெரிய இலக்காக இருக்கட்டும், மேபி ஒரு சிலருக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 லட்ச ரூபா அப்படின்றது பெரிய அமௌண்ட், அவங்களுடைய என்ன சொல்கிறது, பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே நினைக்கிறாங்க. ரைட், நல்ல விஷயம். ஏன்னா 1 லட்ச ரூபான்றது அவங்களுடைய இலக்கு. இப்போ மேபி ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறவங்களும் இதே கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க, 1 லட்ச ரூபாய் கோல் அப்படின்னு செட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இலக்கு பெருசாக வைங்க, பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் நீங்கள் கோடி வைங்க, பில்லியன் வைங்க, மில்லியன் வைங்க, ட்ரில்லியன் வைங்க, எவ்வளோனா நீங்கள் இலக்கு வைங்க. காசு பண்ணணும்னு சொல்ல வரல, ஏதாச்சும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னா கூட அது பெருசாக நினைங்க, தப்பில்லை. ஆனால் ஸ்டார்ட் ஸ்மால், தொடக்கம் சின்னதாக இருக்கட்டும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் நம்ம பெரிய பேசப்பட்ட எத்தனையோ பிரபலங்களாக இருக்கலாம். அந்த பிரபலங்கள் எல்லாம் சிறிய தொடக்கம் தான். எல்லாமே தொடக்கம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, பெருசாக போட்டால் தான் பெருசாக வரும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தொடக்கம் சின்னதாக இருக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனசும் லேசாக இருக்கும். இப்போது ஏதாச்சும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ் வெற்றி அடையுமா இல்லையா அப்படின்றது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் சூப்பராக போகும், இந்த பிஸ்னஸ் நல்லா கணக்கு போடுவாங்க. இந்த பிஸ்னஸ் 10 மடங்கு ஆகும், 20 மடங்கு ஆகும், 30 மடங்கு ஆகும், 100 மடங்கு, 1000 மடங்கு கணக்கு போடுவாங்க. ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகுமா அல்லது ப்ராஃபிட் வருமா தெரியலையே அப்படின்றது தான் உண்மை. ஃப்ராங்க், எடுத்த உடனே இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகும், ப்ரீ கால்குலேஷன் ராங். இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு உள்ளே வரலாம். எக்ஸாம்பிள், ட்ரேடிங்குள்ளே வரலாம். ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுது, ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆச்சு, அப்படி லாஸ் ஆச்சு, இந்த லாஸ் ஆச்சு, அந்த ஷேர் மார்க்கெட் சூதாட்டம், அதை சம்பாதிக்க முடியுமா இல்லையா தெரியலையே, இப்படிலாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், சம்பாதிக்க முடியுதோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? இப்போ லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த லாஸ் பண்ணவங்க 95% பேர் கற்றுக்கிட்டு நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்களா, இல்லை கற்றுக்க சொல்லவே லாஸ் பண்ணிட்டேன்றாங்களா, இல்லை லாஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்களா? ஏன்னா எடுத்த உடனே பெருசாக போட்டால் தான் பெருசாக வரும். அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே பணம் அதிகமாக போட்டால் பணம் சம்பாதிக்கலாம் போல தெரியுது அப்படின்ற ஒரு மாயை. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லுறது ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். தொடக்கம் சின்னதாக இருக்கணும். அந்த என்ன சொல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க வச்சுக்கலாம், ஒரு டீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கலாம், ஒரு டீ ஷாப் வைக்கிறீங்க வச்சுக்கலாங்களேன். எடுத்த உடனே நீங்கள் ஒரு நாள் ஃபஸ்ட் நாளே ஒரு 10 லிட்டர் பால் போட்டு நல்லா ஒரு கிராண்டாக பெரிய கடை போட்டு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டீ பற்றி எதுவும் தெரியாது, டீ கடை பற்றி எதுவும் தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடை பெரிய மார்க்கெட்டில் பிரபலமாக அங்கே போட்டால் தான் கடை ஓடுமா, இந்த இடத்துல மெயினில் போட்டால் தான் கடை ஓடுமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்கள் சரௌண்டிங் இந்த இடத்துல போடுப்பா கடை ஓடும், அப்படி இப்படி செய்யுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, எடுத்தோடனே ஃபஸ்ட் நாளே ஒரு 10 லிட்டர் பால் போட்டு நல்ல ஒரு பையனை ஆள் வச்சு, கடைக்கு ஆள் வச்சுட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நிறைய பிளான் பண்ணி ஹெவியாக ஹியூஜாக பண்ணி பெரிய ஆளானவங்க அதிகமாக. இல்லை சின்னதாக 1 லிட்டர் பாலை போட்டு அதில் 20 டீ போட்டு 20 30 என்னவோ அந்த டீ போட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இதில் வருமா இல்லையா தெரியாது. சப்போஸ் வரலன்னா வீட்டுக்கு நம்ம பசங்க நம்ம குடிக்காங்க காஃபி டீ,
ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இதை ஒரு இதுவாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் மேலே வரணும், பிளான் பண்ணணும். அதாவது எந்த ஆங்கிளில் அந்த பிஸ்னஸ் போனாலும் நமக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிள், அதாவது ஒன்று இப்படி வரட்டும், இல்லை அப்படி வரட்டும், எப்படி போனாலும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சாதகமாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 1 லிட்டர் பாலை வந்து ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சா, ரைட், ஓகே, நாளைக்கு 1.5 லிட்டர் பால் வாங்க, நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர், அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, எனக்கு 2 லிட்டர் பால் போட என்ன டீ என்னால் சேல் பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரி என்னால் டீ போட முடியும், எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் கவர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உள்ளே வர வரலாம். நீங்கள் போய்ட்டு பெரிய சிட்டியில் போய்ட்டு ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் போடுவேன், ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால் போடுவேன், பெரிய ஷாப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்னால் முன்னேற முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே வராத வரையிலும் நீங்கள் மற்றவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியாது. நான் இதுன்னு சொல்லவில்லை, நீங்கள் ஒரு ஷாப் வைங்களா, துணி கடை வைக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் பெரிய விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்மால். உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த தைரியம், எனக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ட்ரேடிங்கில் கூட நீங்கள் உள்ளே வரீங்க. இப்போ நம்ம ட்ரேடிங்குள்ளே வரலாம். இப்போது ட்ரேடிங்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்க. ட்ரேடிங்குள்ளே வந்தோன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன? 0. ஏன்னா இன்றைக்கி ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகுமா ப்ராஃபிட் ஆகுமா தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் எப்படி ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா போட்டு நீங்கள் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளோ 2 லட்சம் போடலாம், ஒரு நாளைக்கு 50,000 போடலாம். 50,000 1 லட்சம் 10,000 டிசைட் பண்ணது நீங்கள் யார்? உங்களால் எவ்வளோ அது கேபிட்டல் பண்ண முடியும்? அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 100 ரூபா உங்களால் எடுக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குங்களா? வெறும் 100 ரூபா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. இதில் எப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்னால் மார்க்கெட்லேருந்து 1 ரூபாய் என்னால் ரிட்டர்ன் எடுக்க முடியும், எனக்கு இன்றைக்கி நான் 1 ரூபா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன், ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரேன், 1 ரூபா 2, உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட்லேருந்து வருதோ அது வரலும் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜ்லாம் இருக்கிறீங்க. ஸோ கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்க சொல்ல என்னன்னா கேபிட்டல், ஹெவி கேபிட்டல் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து அவேர்னஸ் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங்கில் நான் லாஸ்ட்டில் தான் ட்ரேடிங்கில் சொல்கிறேன், இந்த ட்ரேடிங்கில் கேபிட்டலை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஹெவி கேபிட்டலாக. ஃபஸ்ட்டு 1 வருஷம் 6 மாதம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் வேஸ்ட். அதாவது என்ன சொல்கிறேன், டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரியும், அது ஆக்சுவலாக டைம் வேஸ்ட் கிடையாது, டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் 6 மாதமாக பார்த்துட்ருக்கேன், 1 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், சரி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 6 மாதமாக 1 வருஷமாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு பார்க்க சொல்ல உங்களுக்கு எதுவும் புரியாது. இதே 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோட நோக்க சொல்ல நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் லைக்ஸ் நான் ஜஸ்ட் உங்களுடைய மோட்டிவேஷனாக தான் கேட்குறேன். நான் சொல்ல விஷயம் பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்ன சொல்ல, திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்மால் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாண்டர்டாக வந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த 5% பீப்புளில் சொல்கிறேன் நான். நல்லா கவனிச்சிங்க, 95% பேர் வந்து வெளியே வந்துடுறாங்க, லாஸ் ஆகிட்டு. நான் அவங்கள பற்றி பேச விரும்பலை, ஏன்னா வந்து அவங்களுடைய அப்ரோச், அணுகுமுறை வந்து வேறு விதமாக இருக்குது. அதாவது எனக்கு இதில் என்ன கிடைக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பணத்தோடு வராங்க. பணம் போட்டால் பணம் வந்துடும், பணம் போட்டால் பணம் வந்துடும் அப்படின்ற நோக்கத்தில் வராங்க. இதில் இந்த 5% பீப்புள் சொன்னீங்களே, இந்த 5% பீப்புள்ஸ் வந்து ஹெவி கேபிட்டலோட வந்து முன்னேறினவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஸ்டார்ட் ஸ்மால் குவான்டிட்டி. ஏன்னா டெஸ்டிங், நமக்கு லாபம் கொடுக்குதா நஷ்டம் கொடுக்குதான்னு தெரிஞ்சுட்டு அது கால் வைக்க முடியுமா இல்லையான்ற தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்மால். மேபி 5,000 இருக்கலாம், இல்லை 10,000 இருக்கலாம், ஏன் அவ்வளோ, ஏன் 2,000 3,000. நான் என்ன சொல்ல, உங்களுக்கு என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் சொல்லுவேன். அந்த 3 மாதம் வந்து அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவேன். அதாவது ஹோம்ஒர்க் மாதிரி எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். ஸோ எந்த செட்டப்பில் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த செட்டப் ஏன் லாஸ் ஆச்சு, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு மந்த் எண்டில் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவேன். அவங்களில் யார் எனக்கு உண்மையிலே ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, எந்த டைமில் என்ன ரீசனுக்காக ட்ரேட் எடுத்தோம், ஏன் லாஸ் ஆச்சு, ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்ற வித் லாஜிக்கோடு அவங்க சம்பாதிக்க சொல்ல என்னென்னா அந்த ப்ராஃபிட் நிரந்தரமாக மாறுது. இது எனக்கு ரிப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, ஒரு சில வந்து ரிப்போர்ட் கூட பண்ணுறதில்ல அவங்க. அப்போன்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி, போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் பண்ணுறது யார் சொல்லலாம், பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் அது அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் சம்பாதிக்கணுன்ற வெறும் ஒரு எண்ணம் மட்டும் இருக்குதே தவிர, ஸோ எப்படி சம்பாதனை வரும்? அதுக்கு தேவையானதை விதைச்சா தானே வரும் அது. ஸோ விதைக்க முளைச்சிக்கிட்டே இருக்கும் அது.
நீங்கள் ஒரு விதையும் வீணாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு விதைக்கு குறிப்பிட்ட நாள் எடுக்கும், இவ்வளோ நாள் கழித்து தான் அது முளைக்கணுன்றது விதி. என்ன சொல்கிறது, அது அதனுடைய நேச்சர் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.